தமிழகத்தை உலுக்கிய அண்ணா பல்கலை வளாக பாலியல் வன்கொடுமை பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. முக்கியமான பல்கலை வளாகத்தில் பாதுகாப்பு குறைபாடு என கூறப்பட்ட நிலையில் இப்பொழுது அதேபோல் ஒரு சம்பவம் முக்கியமான இடத்தில் நடந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அடுக்கான கேள்வியை தமிழக அரசுக்கு எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நேற்றிரவு தனது ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த 3 பேர் மாணவியை கடத்த முயற்சி செய்துள்ளதை அடுத்து மாணவியின் ஆண் நண்பர் 3 பேரிடமிருந்து காப்பாற்ற போராடி உள்ளார். ஆனால் மாணவியின் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மயக்கமடைய செய்துவிட்டு கடத்தி சென்றனர். அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு 3 பேரும் தப்பி சென்றனர். பின்னர் மாணவியின் ஆண் நண்பர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இது தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிந்து போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளனர். 7 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். கோவை விமான நிலைய பகுதியில் கல்லூரி மாணவி ஒருவர் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்திகள்: கோவை சர்வதேச விமான நிலையம் அருகில் நேற்றிரவு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி 3 சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி விரைந்து நலம் பெற வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இதுபோன்ற தொடர் குற்றச்செயல்கள் காட்டுகின்றன. திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே மேற்கொள்கின்றனர். பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ காவல்துறையினரை பயன்படுத்தாமல் திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்ய மட்டுமே பயன்படுத்துவதால் தமிழகம் இன்று இழிநிலையில் உள்ளது. இப்படி ஒரு கையாலாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலை மாணவி விஷயத்தில் அண்ணாமலை குரல் கொடுத்தது இல்லாமல் சபதமெல்லாம் எடுத்திருந்தார். அண்ணாமலை குரல் கொடுத்த பிறகே விஷயம் பெரிய அளவில் வைரலானது. இப்பொழுது இந்த விஷயமும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தேர்தல் நேரத்தில் இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்து வருவது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.